சாப்பாடோட டேஸ்ட்ல வாழ்க்கை பூரா அவன் எனக்கு அடிமையா இருக்கணும். நீ படிச்சிட்டு இருக்கிறது எங்களோட கதை. எங்க வாழ்க்கையில நடந்த உண்மை கதை. எங்களோட பிரச்சனை உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல? எங்க எதிரி இப்ப உன்னோட எதிரி. நாங்க சொல்றத நீ செய். இன்னும் என்ன யோசிக்கிற? போய் எங்க எதிரிய தீர்த்து கட்டு. நோ, என்னை யாரும் மோட்டிவேட் பண்ண முடியாது. நானா தான் இருப்பேன். என்னை யாரும் செலுத்த முடியாது. உன் மனசை இப்ப நாங்க ஆக்கிரமிச்சிட்டோம். தப்பிக்க நினைக்காத. உன்னால அது முடியாது. இப்ப நாங்க சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும். நோ, நான் மாட்டேன். அந்த கத்தியை எடு. உன் கையை அறுத்துக்க. உனக்கு வலிக்காது. தைரியமா இரு. இவனுக்காக நின்று சமைச்சிட்டு இருக்கோம். என்ன இவன் நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறான். சிவா, 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 சிவா. சிவா, டேய் சிவா, டேய் சிவா, என்னடா ஆச்சு? என்னடா இந்த கையெல்லாம்? சிவா, 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 ஐயோ, அம்மா, தண்ணி, தண்ணி. டேய் முட்டாள், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? அவளை போய் கொல்லு.
உடனே போ. சொல்லுமா. ஏய் பிரியங்கா, என்னாச்சு? சிவா சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றான்னா. நீ ஒன்றும் பயப்படாத. அண்ணா நான் வந்துட்டு இருக்கேன். என்ன கொலை பண்றதுக்கு பாக்குறான்னா. நான் பக்கத்துல தான் இருக்கேன், வந்துட்டு இருக்கேன். நீ பயப்படாத. சீக்கிரம் வாண்ணா, என்ன காப்பாத்துண்ணா. வந்துட்டு இருக்கேன், வந்துட்டு இருக்கேன். ப்ளீஸ். ஸ்பீடு போ. ஹலோ வேணாண்டா. வேணாண்டா சிவா. ப்ளீஸ் விட்டுடா. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன விட்டுடா. என்ன விட்டுடா. இங்க நிறுத்துங்க. பிரியங்கா, நீ இனிமேல் உயிரோட இருக்கக்கூடாது. செத்து போ. பிரியங்கா, பிரியங்கா. பிரியங்கா, பிரியங்கா. சாரிண்ணா. இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உன் போன்ல தான் அவரோட போட்டோ வச்சிருப்பல, அதை காட்டு. நீங்க அவரை நேர்ல தான் மீட் பண்ணி ஆகணும். சிவா, சிவா. ஏன் செத்தாங்க, எதனால செத்தாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. 2 பேரும் நல்லா தானே இருந்தாங்க. சிவா ஏன் அவளை கொல்லணும்?
சாகிறதுக்கு முன்னாடி சிவா தீவிரமாக அவனோட சிஸ்டத்தில் ஏதோ ஒன்று படிச்சிருக்கான். இல்லைன்னா பார்த்துருக்கணும். என்னது? என்னவா இருக்கும்? இது ஏதோ ஸ்டோரி புக் மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணை சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிச்சிருப்பாலும் இல்லை பார்த்துருக்கோம். ஓகே, செக் பண்ணிடலாம். படிச்சதுக்கும் சிவா படிச்சதுக்கும் ஏதோ ஒரு பொருத்தம் இருக்கு. எஸ், சம்திங் இஸ் இன் காமன் பிட்வீன் them. என்னோட இன்ஸ்டிங்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுது. உடனே சிவாவோட கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டா அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. செல்போன்ல அந்த பொண்ணு படிச்சதும் இதே புஸ்தகம் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரோட சூசைடுக்கும் இந்த புஸ்தகத்தில் ஏதோ ஒன்று தான் காரணமாக இருக்கு.